இந்த சந்தர்ப்பத்தை நம்மளும் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா விடக்கூடாது. அண்ணே, பார்வதி கேக்குறது தப்பா இருந்தாலும் அவ புருஷனுக்கு மரியாதையும் கௌரவமும் சொந்தத்துல இருக்கிற மாதிரி சொத்துலயும் இருக்கணும்னு நினைக்கிறா. அவ இடத்துல இருந்து பாக்குறப்போ அவ புருஷனுக்காக வந்து கேக்குறது ஒன்னும் தப்பு இல்லைன்னா சொத்தை குடுக்கறது தான் சரின்னு தோணுது. பத்மா, அம்மா என்ன பேசுறீங்க? சொத்தை பெரியங்கன்னு அத்தை சொல்றது தப்பு இல்லையா? டேய், அவளும் எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டே இருப்பா? அண்ணனுக்கு அப்புறம் சிவாவுக்கு பேரும் மரியாதையும் கிடைக்கணும்ல. அண்ணிதான் இப்ப அது இல்லன்னு ஆக்கிட்டாங்களே. பத்மா, நான் சிவாவுக்கு கிடைக்க வேண்டியதை தட்டி பறிக்கலமா. நம்ம குடும்பம் எங்கேயும் அவமானப்படக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நாங்க மட்டும் எல்லா இடத்துலயும் அவமானப்பட்டு நிக்கலாமாக்கா? மாமா, எல்லாத்துலயுமே நீங்க நீதி நியாயம் எல்லாம் பாக்குறவரு. எங்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்வீங்க நான் நம்புறேன். மாமா இப்படி வாங்க. அண்ணா, அவ சொல்ற மாதிரி எதுவும் செய்ய வேணாண்ணே. எனக்கு இந்த சொத்து சோகம் பணம் காசு எதுவுமே வேணாண்ணே. உங்க தம்பியா, நீங்க போற எல்லா இடத்துக்கும் உங்க பின்னாடி உங்களோட நிழல் மாதிரி வந்தா எனக்கு அது போதும்ண்ணே. அவ சொல்றத கேட்டு நீங்க எதுவும் செய்யாதீங்கண்ணே. மச்சான், இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பார்வதி ஏதோ கோபத்துல பேசுது. நீங்க சொத்தைகளை பிரிக்க வேண்டாம் மச்சான். ஆமாண்ணே. வக்கீல் சார், யார் யாருக்கு என்னென்ன சொத்து வேணும்னு கேட்டு உயில எழுதிருங்க. சொத்தை பிரிச்சிருங்க. ரகு, ஐயோ வேண்டாம்பா. அண்ணா வேண்டாம் அண்ணா. ஆமா மச்சான், நீங்க சொத்தைகளை பிரிக்க வேண்டாம் மச்சான். மாமா, இத்தனை வருஷமா உங்களாலதான் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அதுவும் அண்ணன் கிட்டயே சொத்தை பிரிச்சு தர சொல்லி கேக்குற? நான் ஒண்ணும் தப்பா கேட்கலையே. உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை தானே நான் கேட்டேன். ஏய், அத கேட்க நீ யாரி? நான் உங்க பொண்டாட்டி. மண்ணாங்கட்டி. நான் சொல்ற ஒரு வார்த்தையை கூட கேக்குறது இல்ல. இதுல பொண்டாட்டியா பொண்டாட்டி? வெளியே வச்ச அண்ணன் கிட்டே குரல வசதி பேசுற, சொத்தை பிரிச்சு தாங்கன்னு கேக்குற. வந்த கோவத்துக்கு உன்னை அப்படியே கொல்லுங்க. அதுதான் உங்க ஆசைனா என்ன கொல்றீங்க. இந்த பாரு, மரியாதையா வெளியில வந்து எங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு சொத்து எதுவும் வேணான்னு சொல்லு. வா 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 வா. என்னால முடியாது. நீங்க என்ன அடிச்சே கொன்னாலும் சரி, நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஏண்டி, பார்வதி தான் சொத்து வேணும்னு நிக்கிறா, நீ அவளுக்கு ஒத்து ஊதுற? அவ கேட்டதுல ஒண்ணும் தப்பில்லையே, சரியாதான் கேட்டிருக்கா. மா, இப்ப எதுக்கு எல்லாரும் இப்படி சொத்தை பிரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? மாமா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாரு. டேய், இப்ப நீ எதுக்கு பிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க? இப்பதான் இந்த வீட்ல உருப்படியா ஒரு விஷயம் நடக்குது. ஓ, அப்போ உனக்கும் சொத்தை பிரிச்சு வாங்கலாம்னு ஆசையா இருக்கு, அதானே? இது ஆசைன்னு சொல்ல முடியாது. நமக்கு சேர வேண்டியது நமக்கு வரணும், அததான் சொன்னேன். அப்ப பார்வதி வெறும் அம்புதான், நீ தாண்டி அவளை ஏவி விட்டுருக்க. நான் ஒன்னும் அவளை ஏவி விடல. ஆனா அவ கேட்டது சரிதானே? நம்மளும் எத்தனை நாள் இப்படி அண்ணன் தெய்வலயே இருக்க முடியும்? நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணாமா? நம்ம கையில சொத்து இருக்கணும்ல. அம்மா, நான் தான் இப்ப துணி கடையெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்ல. ஏண்டா, அது ஒண்ணு மட்டும் இருந்தா போதுமா? கையில பெரிய சொத்து இருந்தாதான்டா நமக்குன்னு மரியாதை இருக்கும். அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? டேய், நம்ம சொத்தை வாங்கிட்டு என்ன பிரிஞ்சா போக போறோம்? என் அண்ணன் பேர்ல இருக்கிற சொத்து என் பேர்ல இருக்க போகுது, அவ்வளவுதானே?
எங்க தாத்தா அப்பான்னு எல்லாரும் சேர்த்து வச்சது. அதுல எனக்கு உரிமை இருக்குல்ல? ஆமாமா, காலங்காலமா சொத்துல தான் உரிமை கேட்பீங்க. இதே உங்க அப்பா நிறைய கடனை விட்டுட்டு போயிருந்தா அதுல பங்கேத்துக்குவியா நீ? மாட்டல்ல? இப்ப என்ன 2 பேரும் மாறி மாறி குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, சொத்து இருந்தாதான் நமக்கு மரியாதை இருக்கும். வேணாம் பார்வதி, என்ன மிருகமா மாத்திடாத. ஒழுங்கா நான் சொல்றதை கேளு. அண்ணங்கிட்ட வந்து சொத்தெல்லாம் வேண்டான்னு சொல்லு. முடியாதுங்க. ஆயுசு முழுக்க உங்க அண்ணன் அண்ணி கையை எதிர்பார்த்து என்னால நிக்க முடியாது. நம்ம அப்புக்கு ஏதாவது வாங்கணும்னா கூட அவங்க முன்னாடிதான் போய் நிக்க வேண்டியதா இருக்கு. ஆசைப்பட்டு ஒரு புடவை கூட என்னால வாங்க முடியல. இனிமேலும் என்னால இப்படி இருக்க முடியாது. நான் சொத்தை பிரிச்சு வாங்கி தீருவேன். ச்சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு படி. நீங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் சரி, நாளைக்கு நான் சொத்தை பிரிச்சு எழுதி வாங்க தான் போறேன். உன்னால திருத்தவே முடியாதுடி.